அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் தேர்வெளியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பாருங்கள், ஏப்ரல் 8, 1950 அன்று கையெழுத்தான நேரு வியாகத் ஒப்பந்தத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, சிறுபான்மையோரின் பாதுகாப்பு. இரண்டாவது வினா, இந்தியாவில் அணுசக்தி ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? இந்தியாவில் அணுசக்தி ஆணையம் எப்பொழுது அமைக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 1948. மூன்றாவது வினா, கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை நிறுவியவர் யார்? கிசான் மஸ்தூர் பிரஜா கட்சியை நிறுவியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிரி பாலினி. நாலாவது வினா, முதல் சார்க் மாநாடு நடைபெற்ற ஆண்டு? முதல் சார்க் மாநாடு நடைபெற்ற ஆண்டு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, 1985. ஐந்தாவது வினா, எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கான் அப்துல் காபர் கான். எல்லை காந்தி கான் அப்துல் காபர் கான். ஆறாவது வினா, யவனர் தமிழர்களோடு கொண்டிருந்த தொடர்பை நிரூபிக்கும் சான்றுகள் உள்ள இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அரிக்குமேடு. ஏழாவது வினா, ரஷ்ய வரலாற்றின் சிவப்பு ஞாயிறு என்று குறிப்பிடப்படும் நாள் எது? ரஷ்ய வரலாற்றின் சிவப்பு ஞாயிறு என்று குறிப்பிடப்படும் நாள் இது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, ஜனவரி 22, 1905. எட்டாவது வினா, கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்ட நாள்? கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கிலிடப்பட்ட நாள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 17, 1799. சில புக்கில் அக்டோபர் 16 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆப்ஷனை பார்த்து போடுங்க. மோஸ்ட்லி அக்டோபர் 16 தான் சரியாக இருக்கும். ஒன்பதாவது வினா, முசோலினி ஆரம்பித்த செய்தித்தாளின் பெயர் என்ன? முசோலினி ஆரம்பித்த செய்தித்தாளின் பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அவந்தி இத்தாலியோ. பத்தாவது வினா, 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? 1800 ஆண்டுகளுக்கு முன் தமிழர்கள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வி கனகசபை. 11வது வினா, இரண்டாம் உலகப் போரின் கைதிகள் விசாரணை நடைபெற்ற இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, டோக்கியோ. 12வது வினா, மார்ட்டின் லூதரை சமய விலக்கு செய்த போப்பாண்டவர் யார்? மார்ட்டின் லூதரை சமய விலக்கு செய்த போப்பாண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, 10ஆம் லியோ. 13வது வினா, பயங்கர ஆட்சியை பிரான்சில் உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரோபஸ்பியர். 14வது வினா, வைகுண்ட சுவாமிகள் பிறந்த ஊர் எது? வைகுண்ட சுவாமிகள் பிறந்த ஊர் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, சுவாமி தோப்பு. 15வது வினா, கணிதத்தில் மடக்கையை கண்டறிந்தவர் யார்? கணிதத்தில் மடக்கையை கண்டறிந்தவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, நேம்பியர். 16வது வினா, கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் ரஷ்யா எந்த உடன்படிக்கை செய்து கொண்டது? கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுடன் ரஷ்யா எந்த உடன்படிக்கை செய்து கொண்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, வர்ஷா உடன்படிக்கை. 17வது வினா, இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, தாதாபாய் நவ்ரோஜி. 19வது வினா,
எந்த வேத நூலில் இசை பற்றி அதிகமாக விவரிக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சாமவேதம். 18வது வினா, மகாபீட்டர் மன்னரை எதிர்த்து புரட்சியில் ஈடுபட்ட படையின் பெயர் என்ன? மகாபீட்டர் மன்னரை எதிர்த்து புரட்சியில் ஈடுபட்ட படையின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ட்ரெஸ்லிட். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்டெட்லெட்சி. 20வது வினா, கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தியுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புனித டேவிட் கோட்டை, தேவனாம்பட்டினம். 21வது வினா, 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? 5வது உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மதுரை. 22வது வினா, ஸ்பானிய வாரிசுரிமை போர் எந்த உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்தது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி உட்ரெக்ட் உடன்படிக்கை. 23வது வினா, மறு சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? மறு சகோதரர்கள் எங்கு தூக்கிலிடப்பட்டனர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருப்பத்தூர் கோட்டை. 24வது வினா, காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று? காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 1931 மார்ச் 5. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 மார்ச் 5. 25வது வினா, 2வது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்ட நாள்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1931 செப்டம்பர் 7. 26வது வினா, எப்போது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது? எப்போது வேவல் திட்டம் அறிவிக்கப்பட்டது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 1945 ஜூன் 14. வேவல் திட்டம் 1945 ஜூன் 14. 27வது வினா, தி இந்து என்னும் செய்தி பத்திரிகை எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1878. தி இந்து 1878. 28வது வினா, 1852 யார் சென்னை வாசி சங்கத்தை நிறுவினார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி. அதாவது கதிர் லட்சுமி நரசு மற்றும் சீனிவாசனார் 1852 சென்னை வாசி சங்கத்தை நிறுவினர். 29வது வினா, வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை வழிநடத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கான் அப்துல் கஃபார் கான். 30வது வினா, 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? 1920 டிசம்பர் மாதம் நாக்பூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார்? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் டி சி விஜயராகவாச்சாரியார். 31வது வினா, 3வது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற நாள்? 3வது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற நாள்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 1932 நவம்பர் 17. 32வது வினா, பம்பாயில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை எப்போது நிறைவேற்றியது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1942 ஆகஸ்ட் 8. 33வது வினா, இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய தேசியத்தின் முதுபெரும் மனிதன் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. 34வது வினா, ஆங்கில கல்வி முறை இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆங்கில கல்வி முறை இந்தியாவில் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 1835. 35வது வினா, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை மற்றும் அதை அடைந்தே தீர்வேன் என்ற வாசகத்தை திலகர் முழங்கிய ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா இது.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 1897. 36வது வினா இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி WC பானர்ஜி. 37வது வினா டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியர்களுக்காக நடத்திய போராட்டம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி இலவு வாரம். 38வது வினா 1961ஆம் ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? 1961ஆம் ஆண்டில் இந்திய குடிமைப்பணி சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கானிங் பிரபு. 39வது வினா காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? காந்தியின் அரசியல் குருவாக கருதப்பட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கோபாலகிருஷ்ண கோகுலே. கடைசி வினா கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? கீதா ரகசியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாலகங்காதர திலகர். நண்பர்களே, நீ நம்ம வரலாறுலேருந்து முக்கியமாக ஒரு 40 நாட்கள் தேர்வுகளில் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.